என்னம்மா வாமா 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 என்னம்மா வாமா இந்த டிவில எல்லாம் வருதா நீ தானம்மா போன்ல வாங்க என்னம்மா போன்ல எல்லாம் வரீங்களா நீங்க தானம்மா ஆமாம்மா உங்களை பார்க்கணும்னு தாம்மா இருந்தேன் ஏம்மா கடவுள் உண்மையிலேயே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றீங்க நல்லா செய்றீங்க உண்மையிலேயே அந்த கடவுள் உங்களை நல்லா வச்சுக்கணும்மா சரிம்மா ஏன் கலங்குறீங்க ஒரு இதுவும் வைக்காம அந்த கடவுள் உங்களை நல்லா வச்சுக்கணுமா 100 வயசு வரைக்கும் நல்லா வச்சுக்கணும் கவலைப்படாதீங்க இப்படி எங்கம்மா போறீங்க என்னம்மா பண்றது என் தலையெடுத்து நான் போய்க்கு இருக்கிறோம்மா யாரும் இல்லம்மா எனக்கு யாரும் இல்லையா யாரும் இல்ல புள்ள இல்ல குட்டி இல்ல தலையெடுத்து போய்க்கு இருக்கிறோம் ஏன் அழுவுறீங்க என்னம்மா பண்றது என் தலையெடுத்து நான் என்னம்மா பண்ண யாருக்குமா சொல்ல முடியும் உங்ககிட்ட தான் சொல்றேன் யாருக்கிட்ட சொல்ல முடியும் நான் யாருக்கிட்ட சொல்ல முடியும் ஏதோ 4 பேருக்கு நல்லது செய்றீங்க உண்மையிலே நல்லா இருப்பீங்க நீங்க என்ன இப்படி எங்க போறீங்க இப்படி எங்க போறோமா சும்மா போய்க்கினுக்கிறோம் அப்படியே கால் போன போக்குல போய்க்கினுக்கிறோம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோமா இட்லி தான் வாங்கி சாப்பிட்டோம் ஒரு 4 இட்லி ஏன் அழுவாதீங்க பசங்க இல்லம்மா ஐயோ வீட்டுக்காரர் மட்டும் வயசானவர் என்ன பண்ண முடியும் நாங்க 2 பேர் இருக்கிறது புள்ள எல்லாம் குட்டி இல்ல 2 பேர் தனியா இருக்கிறோம் சாப்பாட்டுக்கு வழி இல்ல என்ன அவர் எங்கேயாவது போய் வந்து கொடுத்தா உண்டு இல்லைன்னா இல்லை போய் எங்கேயாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஏதோ ஒரு ஆளாக காய்ச்சி கஞ்சி வச்சு குடிக்கிறது ரேஷன் அரிசி இல்லைன்னா ரேஷன் அரிசி அப்படி நம்ம ஓடிங்க அப்படி நம்ம பொழைச்சின்னு இருக்கிறோம்மா பொழப்பு நம்ம பண்ணுறது ஹெல்ப் பண்ண ஆள் இல்லைம்மா எங்களுக்கு யாரும் சரி என்னதான் தொழில் சரி என்னதான் வேலைக்கு போறீங்களா எங்க போறீங்க வேலைக்கு போய்க்கின்னு இருந்தேன் இப்போ போகிறதுல வயசாகிடுச்சு சுகரு பிபி எல்லாமே இருக்குது இப்போ எந்த வேலையும் செய்ய முடியலம்மா உட்காந்த மாதிரி இருந்தா எதனா செய்யலாம் சரி என்னதான் சாப்பாட்டுக்கு என்னதான் எப்படிதான் சாப்பிடுறீங்க சாப்பாட்டுக்கு ரேஷன் அரிசி வாங்கிதாம்மா கஞ்சி காய்ச்சி வச்சு குடிக்கிறோம் ஐயோ பசங்களும் இல்ல புள்ள குட்டி கிடையாது ஐயோ கடவுளே சரி ஏதாவது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அம்மா நீங்க நல்லா இருக்கணும்மா எனக்கு எதுவும்மா நான் சொன்னதே போதும்மா இல்லம்மா எனக்கு ஒரு பெத்த தாய் இருந்தா நான் செய்ய மாட்டேன் எனக்கு கஷ்டமா இருக்கு இல்லம்மா நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும்மா சொன்னதே போதும் எனக்கு பெரிய மலையே வந்த மாதிரி இருக்குது உண்மையிலேயே சரிம்மா நீங்க உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன் நான் வேணும் நான் உங்களுக்கு முடிஞ்சது ஏதோ செய்யுங்க சரி என்ன தொழில் செய்வீங்க நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் அந்த மாதிரி ஏதாவது செய்யலாமா சரி என்ன வேலை தெரியும் ஒரு பூக்கடை பூக்கடைலாம் எனக்கு தெரியாதுமா சரி வேற ஏதாவது வியாபாரம் பண்றீங்களா இந்த வேர்க்கடலை வாங்கி வரட்டுமா வேர்க்கடலை வாங்கி கொடுத்தா கூட அது வித்து பொழைச்சு அது வேர்க்கடலை வாங்கி அன்னக்கூடையில போட்டு தரேன் வியாபாரம் பண்ணிக்கிறீங்களா தலையில வச்சு கண்டிப்பா செய்யறோமா சரிங்களா நான் பொண்ணு மாதிரி வாங்க நான் வாங்கி தரேன் நீங்க கவலைப்படாதீங்க யாரும் இல்லன்னு கவலைப்படாதீங்க நல்லா இருக்கணும்டா உண்மையிலேயே நீ 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்ப சத்தியமா சொல்றேன் அந்த சூரியன் சத்தியமா சொல்றேன் நீ நல்லா இருப்ப சரி கவலைப்படாதீங்க சரியா சரி போலாமா வண்டியில உட்காருவீங்கல்ல உட்காரு போலாமா போலாமா அந்த கடையில நல்லா இருக்குமா சரிங்க இருங்க வாங்கம்மா இது போதும் இல்ல போதும் உட்கார் நீங்க வாங்கிக்கலாமா வா என்னது மலட்டை நல்லா இருக்குல்லம்மா எவ்வளோப்பா 1500 ரூபாமா அப்படியே கூட 1500 ரூபாவா என்னப்பா பார்த்து சொல்லுங்கப்பா அதே 1500 ரூபா வாங்கிட்டு வந்தேன் சரி நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள சேனல் பண்றதுனால சரி இலவச கொடுக்கறதுனால உங்களுக்கு கொடுக்குறேன் 1000 ரூபாய் கொடுக்குறேன் 1000 ரூபாய்க்கு தரீங்களா மக்களே பார்த்துக்கோங்க இவர் வந்து நம்ம காந்தி நகர்ல கடை வச்சிருக்கிறாரு மக்கள் சேவைக்காக நம்மளை யூடியூப்ல பார்த்த ஒரே காரணத்துக்காக ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணி 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு தான் இந்த பொருள் வாங்கி கொடுக்குறோம் ரொம்ப நன்றிங்க நல்லா சேவை பண்ணுங்க தேங்க்யூ என்னைக்கங்க 1000 ரூபா இருக்குமா சரி பிடிங்கம்மா அப்படியே பிடிங்க நில்லுங்க
பண்ணுறேன். பார்த்து கீழே சந்தோஷமா வாங்கி கொடுத்துருக்குறேன். இதுல ஒரு படி அப்படி சொல்லி வித்துடணும், சரியா? அதே மாதிரி சின்ன படி இருக்கு. சரி, ஓகே. சந்தோஷமா போய் துணி வாங்கிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. இது வந்து சிம்மாடு தலைக்கு வச்சு கட்டிக்கிறது, சரியா? அது அந்த கடலைக்கு வேர்கள் வாங்கி கொடுக்கலாம். விற்கிறது பிடிங்க சார். வாங்க, என் கூட வாங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கா? லைட்டா தானே இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுல தலையில தூக்கி. ஆமா ஆமா. பாத்து அப்படியே திரும்பி வா. வா வச்சு. ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். என்னை திடீர்னு பார்த்து இந்த உதவி எனக்கு செஞ்சதுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லா இருக்கணும்மா. 100 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் நல்லா இருப்பீங்க. கடவுள் உங்களை நல்லா வச்சு பாருமா. அம்மா அதை தவிர நான் எதுவும் சொல்லலை. நீ நல்லா இருப்பேன் 100 வயசு வரைக்கும். நான் திடீர்னு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாங்கி கொடுப்பேன்னு நினச்சி பார்த்துங்களா? இல்லைம்மா, நான் நினைக்கலம்மா. சொந்த பந்தமே செய்யலை. நான் நீ ஒரு தாய் மாரி எனக்கு செஞ்சு பாரு. எனக்கு உண்மையிலேயே மறக்க முடியாதும்மா. நன்றியா. உயிர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உன்னை மறக்க மாட்டேன். சரியா? நீங்க என்னைக்குமே நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு யாரும் ஆளை இல்லைன்னா நீங்க நினைச்சுக்க கூடாது, சரியா? உங்களுக்காக இந்த மாதிரி ஆதரவு இல்லாத மக்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து இதுக்காக தான் ரன் ஆகிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுங்க, கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி குழந்தையே இல்லாதவங்க, அதனால வந்து உங்களுக்கு யாருமே பார்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன அந்த ஒரு நெஞ்சு பதத்து போய் நீங்க அந்த ஒரு கண்ணீர் விட்ட ஒரு இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? இனிமேல் நீங்க யாரையுமே நீங்க நம்ப வேணாம். இனி உங்க காலை நம்பி நீங்க உழைச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம். சந்தோஷமா? சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இதை வச்சு இந்த லாபத்தை நீங்க வச்சு நீங்க மென்மேலும் நீங்க பெரிய கடையா நீங்க ரன் பண்ணணும். இன்னும் எனக்கு ரொம்ப அதனால ஆசை. இன்னைக்கு நீங்க கூடையில உங்களை நான் தூக்கி கொடுக்குறேன். இன்னைக்கு நான் ஒரு பெரிய கடையா நான் உங்களை பார்க்கணும், சரியா? நீங்க ஒரு தொழில் அதிபர் ஆக்கி கொடுத்துருக்குறேன். நம்மளோட சேனலோட நோக்கமே பாத்தீங்கன்னா இல்லாத மக்களுக்கு, ஏன்னா உதவின்றதை செஞ்சுட்டு சாப்பாடு அரிசி ஏதாவது வாங்கி கொடுத்தா அது திருப்பி பசிக்கும். ஆனா இது உங்களை காலங்காலமா காப்பாத்தும். இது வந்து உங்களுக்கு ஒரு தொழில். நீங்க யாரையும் நம்ப வேண்டாம், சரியா? நம்மளோட சேனலோட நோக்கமே அதுதான், ஓகேங்களா? கவலைப்படாதீங்க, சரியா? நீங்க என்னைக்குமே நீங்க நல்லா இருக்கணும், ஓகே? சரியா? என்னைக்குமே நீங்க நல்லா இருக்கணும். சரி, நீங்க நல்லா இருக்கணும்மா. ஃபர்ஸ்ட் 4 பேருக்கு உதவி பண்றீங்க, நீங்க நல்லா இருக்கணும். மனசு ரொம்ப வேதனையா இருக்கும்மா. சரி, அழுவாதீங்க. என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான அம்மாவை வந்து நம்ம சந்தித்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை அடுத்த ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்க அம்பேத்கர் நகர் பிரிட்ஜு கீழே இந்த ஆதரவற்ற அந்த அம்மாவை சந்தித்தோம். ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைங்க இருந்துமே நிறைய பேர் அனாதையாக இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு வந்து குழந்தைங்களும் இல்லை, பேரன் பேத்திங்க தான். ஆனால் வந்து அவங்களெலாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணலை. இந்த மாதிரி அவங்களோட கஷ்டத்தை வந்து நம்மக்கிட்ட சொன்னதால் ரொம்ப மன நெகிழ்ச்சியாக எனக்கு மனசே கேட்கல. சரி, நம்ம பெத்த தாயாக இருந்தாலும் நம்ம அம்மாவாக இருந்தாலும் விட்டுருவோமா அந்த ஒரு எண்ணத்தோட நம்மளோட சேனல் டார்கெட் என்னன்னா, இல்லாத மக்களுங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோட இந்த அம்மாவுக்கு வந்து எந்த உதவி வேணும்னு கேட்டு உடனடியாக அவங்களோட கோரிக்கை இணங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வியாபாரம் செய்வேன், பூக்கடை வேணுமான்னு கேட்டேன், அப்புறம் இந்த மாதிரி விஷயம் இது வேணுமான்னு கேட்டேன். ஏன்னா அவங்க வந்து செய்கிற தொழிலை தான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும்.
கண்டிப்பாக எனக்கு இந்த வேர்க்கடலை வியாபாரம் போதும்னு சொன்னதால் உடனடியாக அவங்களோட கோரிக்கை இணங்க நம்ம கடையில் விற்கிற வேர்க்கடலையை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து ரொம்ப நிகழ்வான ஒரு சூழ்நிலை. அந்த விஷயத்தை அவங்களுக்கு நான் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கண்ணீரோடு அந்த அம்மாவை பார்த்தோன்னே ரொம்ப மன வருத்தமான ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாக இவங்களோட எண்ணங்கள் நீரேறி இன்னும் இந்த வியாபாரம் பெருக செய்து இன்னும் பெரிய லெவலில் இந்த வியாபாரம் வந்து இவங்க வந்து இவங்களோட உழைப்பை நம்பி, யாரோட கையை நம்பி இல்லாமல் இவங்களோட உழைப்பை நம்பி இவங்க வந்து ஃபஸ்ட்டு அடி எடுத்து இந்த முதல்ல நம்ம செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு இந்த பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம். சுய பயணத்தை அப்படின்னா தன் வாழ்வு தொண்டு மாதிரி இவங்களை வந்து இவங்க பார்த்துக்கிற மாதிரி ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆதரவில்லாத மக்களுங்களுக்கு கண்டிப்பாக நம்ம யூடியூப் திருநங்கை ரோஜா அம்மா யூடியூப் சேனல் மூலியமாக இந்த தாய்க்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி பல பேருக்கு வந்து பல மக்களுங்களுக்கு உதவிட எல்லா உள்ள இறைவனை என்னை உயிர் நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் வச்சுக்கணும். உங்களோட பிளஸ்ஸிங்கு உங்களோட ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பல பேருக்கு வந்து இந்த உதவிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னமும் மேற்கொண்டு நான் செய்வேன். உங்களோட அன்பு உங்களோட சப்போர்ட்டை என்னைக்கு நீங்கள் கொடுங்க நண்பர்களே. என்னோட சிரம் தாழ்ந்த நன்றி. இந்த அம்மாவோட விஷயத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இந்த பெத்த தாயோட கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து இதை வச்சு அவங்க பொழைச்சிப்பாங்கன்னு நம்ம எல்லாமே நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இதை வச்சு நீங்கள் இனிமேல் யாரோட தயவு இல்லாமல் நீங்கள் உங்களோட வேலைகளை சூப்பராக செய்கிறீங்க. ஓகேங்களா? ரொம்ப ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பிமா. சந்தோஷமா? நீங்கள் தைரியமாக இருங்க, எதுக்கும் மனம் கலங்காதீங்க. சரியா? எல்லா வல்ல இறைவன் உங்களை என்னைக்கும் காப்பாற்றுவார். நம்மளோட யூடியூப் சேனல் என்னைக்குமே இல்லாத மக்களுக்கு எல்லாமே செய்வாங்க. சரியா? ஓகே, இது போலாமாம்மா? வா. நல்லா ஓகேவா? போலாமா? வாங்க. பார்த்து பத்திரமா போயிடுவீங்கல்ல? போயிடும்மா. சரிம்மா. வேற எதுவும் வேணுமா? வேற எதுவும் வேணாம்மா. இது செஞ்சதே பெரிய விஷயம். உண்மையிலேயே நீ நல்லா இருக்கணும். சரிம்மா, பார்த்து பத்திரமா போங்க. எல்லாம் வியாபாரம்லாம் வித்துட்டு திருப்பி இந்த மாதிரி நீங்க வாங்கி வித்துக்கணும். சரியா? சரிம்மா. படி 50 ரூபா, படி 50 ரூபா, படி 50 ரூபா, வேர்க்கடலை 50 ரூபா, படி 50 ரூபா, வேர்க்கடலை 50 ரூபா, படி. பார்த்தீங்கன்னா அந்த அவர்களுக்கு வந்து அந்த ஆதரவில்லா அந்த அம்மாவுக்கு வந்து உடனடியாக நம்ம வந்து யூடியூப் சேனல் மூலிமா வேர்க்கடலை கூட வந்து வழங்கியிருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் மூலிமா அந்த அம்மா கண்டிப்பாக அவங்களோட உழைப்பை நம்பி அவங்க கண்டிப்பாக ஏற்படுத்திப்பாங்க நினைக்கிறோம். சத்தியமாக இந்த மாதிரி பல மாவட்டங்களில் இந்த மாதிரி இன்னும் பல பேருக்கு இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனல் மூலிமா மக்களுங்களுக்கு உதவலாம். நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவும் ஒரு மனித நேயத்தோடு தான் இந்த செயலை செஞ்சுருக்கிறோம். யூடியூப் திருநங்கை ரோஜா அம்மா யூடியூப் சேனல் மூலியமாக மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோடு நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவகி திருநங்கை ரோஜா அம்மா. நன்றி, வணக்கம்.